ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். இன்று நாம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் இப்பொழுது நாம் காண்போம். தஞ்சை பெரிய கோயிலில் உருவாக்கப்பட்ட கருங்கற்கள் 1.5 லட்சம் டன் என தெரிய வருகிறது. இந்த மொத்த கருங்கற்களையும் 50,000 லாரிகளில் கூட ஏற்றி செல்ல முடியாது. 100 ஆண்டுகள் நடந்தும் தமிழின் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் தமிழ் மொழியையும் காத்து நிற்கும் சூரியன், காற்று, சந்திரன், பூமி போன்றது இது ஆகும். உலகிலேயே ஏராளமான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய கோயிலாகும். நாம் வாழ்ந்துதான் நாகரிக வாழ்க்கை, முன்னோர்கள் வாழ்ந்தது காட்டு மிராண்டி வாழ்க்கை என்று இன்றைய தலைமுறை நினைத்திருக்க கூடாது என்பதை பறைசாற்றும் கோயிலாக மக்களால் மன்னரை தேர்ந்தெடுக்கும் ஓட்டுரிமை உலகின் முதல் முன்னோடி திரு சு. ராஜராஜ சோழன் என்றால் அது மிகையில்லை. தமிழுடன் சேர்ந்து கலை, நீர்வளத்தின் மூலம் ஏரியின் மூலம் விவசாயம், பொழுதுபோக்கிற்கு வீதி நாடகம், இசை, நாட்டியம், வாணிபம், இறை வழிபாடு, பரதநாட்டியம், இசைக்கருவிகள் என்று இன்றைய தமிழகத்தின் சோழர்களின் அடையாளமாக மெழுகின்றன. இந்த கோயிலின் மேல் 7 தடவை இடி, மின்னல், சூறாவளி காற்று, பூகம்பம், சூறைக்காற்று நடந்தும் இயற்கையால் இந்த கோயிலை எதுவுமே செய்ய முடியவில்லை. கிபி 1004 கட்ட ஆரம்பித்து 1010ஆம் ஆண்டில் தமிழில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட முதல் சிவன் கோயிலாகும். கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பணியாளர்களை கொண்டு 6 வருட காலங்கள் இந்த கோயிலை அவர்கள் ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறார். உலக பாரம்பரிய சின்னங்களில் இதுவும் ஒன்றாக அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த கோயிலை காடுவெட்டி சோழன் கட்டினார் என்று திரு போப் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது தவறான செய்தி. கிபி 1886 அப்போது இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்காவை ஆரம்பித்து ஜெர்மன் அதிகாரியான ஹீல்ஸ் என்பவரை தொல்பொருள் இலாக்கா ஆராய்ச்சி குழுவின் தலைவராக நியமித்தது. இவர் பொறுப்பேற்று செய்த முதல் காரியம் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள தமிழ் எழுத்துக்களை தமிழ் குழுவுடன் படியெடுத்தது என்றால் மீண்டும் கல்வெட்டில் உள்ள ஆதாரங்களை ஒரு பேப்பரில் எழுதுவதைத்தான் படியெடுத்தல் என்பார்கள், அதாவது ஜெராக்ஸ். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் மலையிலிருந்தே கருங்கற்கள் வெட்டி எடுத்து 75 மைல் தூரம் கொண்டு வந்திருக்கிறார் கூடும். 75 மைல் தூரம் கற்களுக்கு சேதாரம் இல்லாமல் கொண்டு வந்து ஒரு பெரும் சரித்திர சாதனை என்றுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலின் கருங்கற்கள் வெறும் 5 அடி ஆழம்தான். இந்த கோயில் 240 அடி நீளம். இந்த கோயிலின் அகலம் 120 அடி ஆகும். சோழர் பாண்டியர் படைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. மனிதர்கள் மாறினாலும் இந்த சண்டை மனப்பான்மை எங்கே மாறுகிறது? கிபி 1219 மாரவர் மண் சுந்தரபாண்டியன் மதுரையிலிருந்து தஞ்சைக்கு படையெடுத்து வந்து பழுதிற்கும் விதமாக தஞ்சையை தரைமட்டமாக்கி தீயிட்டு கொளுத்தி சோழ இளவரசிகளையும் நெருப்பிலே கொளுத்தி சோழர்களுக்கு இறுதி சண்டை ஊதினார். கழுதை கொண்டு ஏறு உழுது ஆமணைக்கு விதைத்தார். இது சோழ தேசத்துக்கு பெரும் அவமானமாக போயிற்று. இறைவனின் இருப்பிடம் என்ற காரணத்தால் தஞ்சை பெரிய கோயில் தப்பியது. அதன்பின் தான் கோயிலுக்கு யமகண்டம் ஆரம்பம். மொகலாய படைகள், பிரெஞ்சு படைகள், ஆங்கில படைகள், டச்சு படைகள், மராட்டிய படைகள், அலாவுதீன் கில்ஜி ஆணையின்படி
டெல்லியிலிருந்து மாணிக்கப்பூர் தஞ்சை பெரிய கோயில் மீது தாக்குதல் நடத்தினார். இது ராஜராஜ சோழன் இறந்து 200 ஆண்டுகள் கழித்து இது நடந்தது. திரு ராஜராஜ சோழன் கோயிலில் சேகரித்து வைத்திருந்த வைரம், மாணிக்கம், முத்து, பவளம், கோமேதகம், தங்கம், வெள்ளி போன்றவற்றையெல்லாம் விமானம் மூலம் போர்த்தப்பட்ட தங்க ஓடுகளை எல்லாம் கொள்ளையடித்து டெல்லிக்கு சென்றார். அவர் அங்கு சிவன் சொத்து கொலைநாசம் என்பது போல டெல்லிக்கு சென்றவுடனே அவருக்கு என்ன நடந்தது என்பது நான் முந்தைய அத்தியாயத்திலே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். பின்னர் தஞ்சையில் மராட்டியர்கள் ஆட்சி கிபி 1758 பிரதாபசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் தங்கள் பங்குக்கும் ஆங்கில படைகள் கிபி 1771 முதல் 1773 வரை தஞ்சை பெரிய கோயிலை பீரங்கியால் தாக்கி மிச்சம் உள்ள தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடித்து சென்றனர். 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஆங்கில படைகள் இந்த கோயிலை இடித்து நாசம் செய்ய திட்டமிட்டார்கள். கல்லணை போல் காவிரியில் கொள்ளிடத்தில் ஒரு அணை விவசாயத்திற்காக கட்ட திட்டம் தீட்டினார்கள். இதற்கு பெரிய பெரிய கற்கள் தேவைப்பட்டன. அங்கெல்லாம் கற்களும் மலைகளும் மலை சார்ந்த பிரதேசம் குறைவு என்பதால் இந்த விபரீதமான முடிவை ஆங்கில கவர்னர் அன்றைக்கு எடுத்தார். இதற்கு பெரிய கற்கள் தேவைப்பட்டன. கலெக்டர் என்ன செய்தார் தெரியுமா? தஞ்சையில் பெரிய கோயிலின் விமானத்தை சுமார் 80 டன் கற்களை கொண்டது உடைத்து தகர்த்து அதில் உள்ள பாறைகளை எடுத்து செல்ல திட்டமிட்டனர். பெரும் சூறைக்காற்று இந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்தியது. ராஜராஜ சோழனுடைய பெயரை நாம் இன்று வரைக்கும் உச்சரித்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, அந்த கோயிலுக்கு ஏற்பட்ட உலகத்தில் எத்தனையோ கோயில்கள் இருந்திருக்கின்றது. அத்தனை கோயில்களிலும் முன்னோடியான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை கட்டி 1025 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகின்றன. நண்பர்களே, தோழர்களே, இந்த கோயிலில் நடந்த அக்குறுமங்கள், அநியாயங்கள் ராஜராஜ சோழன் இறந்த பின்பு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. இதை பற்றி பேசினால் படித்தவர்களுக்கும் இந்த கோயில் மேல் அக்கறை கொண்டவர்களுக்கும் கண்ணீர் தான் வரும். அவ்வளவு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே 18ஆம் நூற்றாண்டில் சாராயம் காசுவது, விபச்சாரம் செய்வது, பல பெண்களை கற்பழிப்பு செய்வது போன்ற கொடுஞ்செயல்களை எல்லாம் அந்த பிற நாட்டிலிருந்து வந்த படைகள் இங்கே அரங்கேற்றியிருப்பது வேதனையான விஷயம். இத்துடன் இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இனி இந்த கோயிலை பற்றி, இங்கே நடந்த அக்குறும்புகள், அநியாயங்களை பற்றி பேசினால் உங்களுக்கு மனவேதனை தான் ஏற்படுத்தும் என்பதை பெருந்தன்மையுடன் இதற்கு மேல் சொல்ல நான் விரும்பவில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் இந்த கோயிலை பற்றி வேறு விதமும், அதாவது ராஜராஜ சோழனை பற்றி வேறு விதமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை வணக்கம்.